கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுகமா இருக்கிறீங்களா? ஆண்டவர்கள் நிறைய ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டு வருகிறோம். எங்களோடு கூட சேர்ந்து இந்த உபவாச ஜபங்களில் பங்கடைகிற உங்களை தேவன் நிறைய ஆசீர்வதிப்பார். தேவனுடைய வார்த்தை கேட்கிற உங்களை இன்னும் இதே தேவன் ஆசீர்வதிப்பார். எங்களோட கூட சேர்ந்து உபவாச ஜபத்தில் பங்கடைகிற ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். பிரைஸ் லார்ட். அதனால கீழ்ப்படிதலும் கீழ்ப்படியாமையும் குறித்ததான வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், கீழ்ப்படியாமல் போனால் சாபத்துக்குரிய நிலைமைகள் வருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் இந்த நாட்களில். ஆகையால் கீழ்ப்படிதலும் கீழ்ப்படியாமையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆட்களை குறித்து நாம் பார்க்குறோம். யாரெல்லாம் கீழ்ப்படிஞ்சாங்க, யாரெல்லாம் கீழ்ப்படியாம சபிக்கப்பட்ட நிலைமையில போனாங்கன்னு சொல்லி இந்த வார்த்தையை கேட்கிற தியானிக்கிற ஒவ்வொருவரும் நீங்க ஒரு கீழ்ப்படிதலுக்குரிய வாழ்க்கை வாழும்போது நிச்சயமாகவும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க அப்படின்றத விசுவாசிங்க. அதன்படி நீங்க நடங்க, வாழுங்க. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நிறைவான ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. அந்த வகையில இன்றைக்கு ஒரு 2 நபரை குறித்து நான் சொல்ல போறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை வாசிக்கிற கவனிங்க. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்ச தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தியருக்கு ராஜாவாக்கிய அபிமெலேக்கிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாக்கிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். ஈசாக்கும் சிம்சோன். ஈசாக்கு எந்தெந்த விதங்களில எந்தெந்த காரியங்களில் அவர் கீழ்ப்படிந்தார் என்பதை நாம் தியானித்து அவர் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார் என்பதையும் பார்த்து, கீழ்ப்படியாம போன சிம்சோன் அவரின் வாழ்க்கையில் எப்படி சபிக்கப்பட்ட நிலைமையில் தன்னுடைய ஸ்தானத்தை இழந்து, தன்னுடைய ஆசீர்வாதங்களை இழந்து, தன்னுடைய பலத்தை இழந்து அவர் எப்படி சபிக்கப்பட்ட நிலையில தள்ளப்பட்டார், ஒன்றுமில்லாத போனார் அப்படின்றதையும் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதனால கீழ்ப்படிவிடங்களை குறித்து கேட்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்க கவனமா கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் ஒரு வார்த்தை உண்டு. நீங்கள் சகல ஜனங்களுக்குள்ளும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று. உபாகமத்தின் புத்தகத்தில் இந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். ஆக சகல ஜனங்களுக்குள்ளும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்பதை குறித்து நாம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அப்ப நீங்க சகல ஜனங்களை பார்க்கணும், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும்னு சொல்லிதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப சகல ஜனங்களை காட்டிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இந்த பூமியில நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால இந்த ஈசாக்கு எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார் அப்படின்றத நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். சிம்சோன் எப்படி சபிக்கப்பட்ட நிலைமையில போனார் என்பதையும் சுருக்கமா உங்களுக்கு சொல்லி இந்த வார்த்தை முடிக்கபடியா விரும்புகிறேன். இதுல வாசித்த வேத பகுதியில ஈசாக்கு வராரு. ஆபிரகாமுடைய காலத்துல பஞ்சம் இருந்தது போல ஈசாக்கினுடைய காலத்திலேயும் பஞ்சம் வருகிறது. அப்ப தேசமே பஞ்சத்தில் மூழ்கி இருக்குது. சாப்பிட ஆகாரம் இல்லை, குடிக்க தண்ணீர் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு ஈசாக்கு கிட்ட, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்துல குடியிரு, இந்த தேசத்திலேயே வாசம் பண்ணு அப்படின்னு சொன்ன இந்த 2 வார்த்தையை ஈசாக்கு கீழ்ப்படிந்து அவர் அங்கேயே இருக்க தீர்மானித்தார்.
ஆண்டவர் சொல்றத எந்த மனுஷன் கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ, உண்மையா சொல்றேன், நிச்சயமா அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் ஆண்டவர் சொல்றதை செய்யாம தான் இஷ்டம் போல தான் நினைச்சதை செய்து சாதிக்கிறதுனால உங்க வாழ்க்கையில வேதனைகளையும் கஷ்டங்களையும் போராட்டங்களையும் சகித்து கொண்டிருக்கிறீங்க. அதனால தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னாங்க, எல்லாவற்றுக்கும் நீங்க கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையின்படி நீங்க செய்வீர்களே ஆனால் பூமியில ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. ஈசாக்கு கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, நான் சொல்றவரை நீ இங்கேயே எகிப்துக்கு போவாத, இந்த தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு அப்படின்னாரு. அப்படியே பஞ்சமான நேரத்திலையும் அந்த ஈசாக்கு அங்கேயே இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். இந்த ஈசாக்கை குறித்து பார்க்கும்போது தேவன் சொல்றதை அப்படி கேட்டு அவர் கீழ்ப்படிந்து வாழ்ந்தார், நடந்தார். மட்டுமல்லாமல் தன்னுடைய தகப்பனுக்கும் அவர் எல்லாவற்றிலும் அவர் கீழ்ப்படிந்து நடந்தத சில வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். நான் முன்னாலே ஆரம்பத்திலே சொன்னேன், நீங்க கீழ்ப்படிதலுக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தால் உங்க பிள்ளைங்க உங்களுக்கு கீழ்ப்படிவார்கள். உங்களை படைத்த ஆண்டவருக்கு நீங்க கீழ்ப்படிந்து எல்லாவற்றிலையும் நடக்கும்போது உங்க பிள்ளைங்க உங்களுக்கு கீழ்ப்படிவாங்க. அப்ப நீங்க மேலுள்ள நபர்களுக்கு, தெய்வத்திற்கு, உங்க பெற்றோருக்கு நீங்க கீழ்ப்படியாம இருந்து உங்க பிள்ளைங்க உங்களுக்கு கீழ்ப்படியணும்னு நினைச்சீங்கன்னா அது ஆசீர்வாதம் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வகையில இந்த ஈசாக்கு தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். தேவன் சொன்னதை அப்படியே செய்து முடிக்க முடியாது. அந்த தேசத்துல பஞ்சம் உண்டானது, அவர் விதைச்சாரு, 100 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றார். தண்ணி இல்லாத நேரத்தில் துறவு தோண்டினார், மிகுதியான தண்ணி பெற்றுக்கொண்டு விவசாயம் செய்வதற்கும் ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் குடிப்பதற்கும் அந்த தண்ணீரை அவர்கள் பயன்படுத்தினார்கள். தேசமே பஞ்சத்தில் இருந்தது. ஆனால் இந்த ஈசாக்குக்கோ ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டானது. ஹல்லேலூயா. தேவன் சொன்னது அப்படி கீழ்ப்படியும் போது ஒரு ஆசீர்வாதம். இந்த ஈசாக்கு குறித்து பார்க்கும்போது ஆதியாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமுக்கு தேவன் இந்த ஈசாக்க கொடுத்தார். பிள்ளை நல்லா வளர்ந்து வந்தது. ஆபிரகாம் பார்த்து சொன்னாரு, நான் உனக்கு கொடுத்த பிள்ளைய நான் குறிக்கும் இடத்துல நீ அவனை கொண்டு போய் தகன பலியிடு அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்து அப்படியே பிள்ளைய கூட்டிக்கின்னு புறப்பட்டு போனான். கூட ஈசாக்கு போறாரு. யாரை எங்க வச்சு பலி செலுத்த போறாங்கன்னு அவனுக்கு தெரியல. ஆனால் மலை மேல ஏறி கட்டைகள்லாம் அணுகிட்டு, ஸ்தோத்திரம், எல்லாவற்றையும் மூட்டிட்டு ஈசாக்க கட்டி பலி செலுத்துற அந்த பலிபீடத்தின் மேல கலத்தும் போதுதான் ஈசாக்கு தெரிய வந்துச்சு, தகப்பன் நம்மளை பலி கொடுக்க போறாரு என்று. அந்த சூழ்நிலையிலும் கூட ஈசாக்கு தன்னுடைய தகப்பனாருக்கு தேவ சித்தம் நிறைவேற்ற, தகப்பனுடைய விருப்பத்தை செய்ய அவர் கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்திருந்தார். இந்த காலத்தில் இருக்கிற பிள்ளைங்கெல்லாம் நாம் பார்க்கும்போது தகப்பன் தகன பலி கொடுக்க பிள்ளையை கொண்டு போய் ஸ்தோத்திரம் பலிபீடத்தின் மேல கட்டிட்டாரு, வச்சிட்டாரு அப்படின்னு சொன்னா இந்த காலத்து பிள்ளைங்கெல்லாம் என்ன செய்வாங்க? தகப்பு கிட்ட இருக்கிற கத்தியை பிடுங்கி தகப்பனே கொலை செஞ்சுட்டு வர பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னையா சாகடிக்க கூட்டிட்டு வந்த, என்னையா முடிவு கட்ட கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லி இந்த காலத்து பிள்ளைங்க. ஆனா அந்த காலத்துல இருந்த இந்த ஈசாக்கு தகப்பனுக்கு எல்லாவற்றிலும் அவர் கீழ்ப்படிந்திருந்தார். அதனாலதான் அவரை ஆசீர்வதித்தார். ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கு பிற்பாடு இந்த ஈசாக்கை குறித்து பார்க்கும்போது இந்த ஈசாக்கு வளர்ந்து 40 வயசு வரையும் தகப்பனுக்கு அடங்கியிருந்தார். பிற்பாடு ஆபிரகாம் தன்னுடைய ஊழியக்காரன் எலியேசரை வர வைத்து பெண்ணை பார்த்து அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அது வரையும் அடங்கியிருந்தார் ஈசாக்கு.
இந்த காலத்து பிள்ளைங்க, இந்த வார்த்தை கேட்குற நீங்க, ஒருவேளை உங்க இஷ்டத்துக்கு நீங்க வாழணும் இருக்கணும் அப்படின்னு நீங்க அவசரப்பட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில கஷ்டப்படுவீங்க. ரொம்ப அவசரப்பட்டு பெண்களை தேர்வு செய்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்குது, எத்தனை குடும்பங்கள் பிரிஞ்சிருக்குது, எத்தனை குடும்பங்கள் டைவர்ஸ் ஆகிருக்குது, எத்தனை குடும்பங்கள் சமாதானம் இல்லாம இப்ப வரையும் ஒரு சண்டை சச்சரவு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. பாக்குறீங்கல்ல, பாக்குறோம்ல. இதே பிள்ளைகளை தான் ஈசாக்கு தகப்பனுக்கு திருமண காரியம் வரையும் 40 வயசு வரையும் அடங்கியிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப இந்த ஈசாக்கு அவர் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிஞ்ச ஒரு மனுஷனா இருந்திருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால தேவன் ஈசாக்க நிறைய ஆசீர்வதித்தார். ஆமென். கல்யாணம் ஆச்சு. ஆபிரகாமுக்கு தகப்பனுக்கு குழந்தை இல்லாதது போல இந்த ஈசாக்கு கல்யாணம் ஆயிட்டு குழந்தை இல்லாம இருந்தார். எத்தனை வருஷம்? 20 வருஷம். 20 வருஷம் குழந்தை இல்லாம காத்திருந்தார். ஆபிரகாமு கூட அவருடைய மனைவி சாராள் காத்திருக்காம 2வது கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதனால பல கஷ்டங்கள் பட்டாங்க. ஆனால் இந்த ரெபேக்கால் அப்படி செய்யல. ஈசாக்கும் அப்படி வஞ்சி கொடுக்கல. 20 வருஷம் காத்திருந்தாலும் ஏற்ற நேரத்தில் தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தன் மனைவிக்காக ஈசாக்கு ஜெபித்தார். கர்த்தர் அவர்கள் நினைத்தவர்களை ஆசீர்வதித்தார். உன் மனைவிக்கு குழந்தை இல்லையா? உனக்கு குழந்தை இல்லையா? உன் மனைவிக்காக நீ ஜெபம் பண்ண, ஆண்டவர் அற்புதம் செய்வார். இந்த ஈசாக்கு தான் மனைவிக்காக ஜெபிச்சார் பாருங்க. அந்த மாதத்திலேயே குழந்தை நின்று 2 பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல கல்யாணம் ஆயிட்டு குழந்தை நிக்கலைன்னா பொம்பளை பிள்ளைகளையே குற்றம் சொல்லி குறை சொல்லி பழகின இந்த சமுதாயம் மாறவே மாறாது. இந்த வார்த்தை கேட்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரி, பிள்ளை இல்லாத இருந்தால் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். உங்க மனைவிக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்க மருமகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த விதத்துல இந்த ஈசாக்கு தன்னுடைய மனைவிக்காக ஜெபிச்சார். கர்ப்பம் தரித்து பிள்ளையை பெற்றார். ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அதனால இந்த ஈசாக்க போல தேவனுக்கும் பெற்றோருக்கும் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிகளாய் நாம் இருக்கும் போது மிகுதியாய் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிம்சோனை குறித்து நாம் பார்க்கும்போது நியாயாதிபதிகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது 1 to 14 வசனங்களை வாசிக்கும் போது மனோவாவனுடைய மனைவி கிட்ட தேவதூதன் வந்து சொல்றாரு, நீ மலடியா இருக்கிற, கர்ப்பத்தை அரிக்க போற, நீ எப்படி இருக்கணும், நீ பெற்றெடுக்க போகிற பிள்ளையை நீ எப்படி வளர்க்கணும் அப்படின்றத அழகா சொல்லி கொடுக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னுடைய பிள்ளை நசரேயனா இருக்கணும். சவரகன் கத்தி அவன் தலையில படக்கூடாது. அவன் இஸ்ரவேல் ஜனங்களை நீதியோடும் நியாயத்தோடும் நியாயத்திற்க அவன் இருக்கிறவன். அதனால அவன் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் முன்கூட்டியே இந்த வார்த்தையை சொல்லி அவர்களுக்கு போதிக்கிறார். அப்படியே தெய்வ பயத்தோடு பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க. பிரைஸ் லார்ட். மனோவாவும் மனைவியும் பிள்ளை வளருது. தான் இஷ்டம் போல வாழ விரும்புது. அவன் கண்ணுக்கு பிரியமான பொண்ணுங்களை தேடி போறான். அவன் கண்ணுக்கு பிரியமானவளை கொல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்புறான். தகப்பன் தாய்கிட்டையும் அதையும் சொல்றான். தாய் தகப்பன் சொல்றாங்க, எப்பா உனக்கு இது வேண்டாம்ப்பா, நாங்க உனக்கு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்றோம், உன் கண்ணுக்கு பிரியமானவ வேண்டாம், விருத்த சேதனம் இல்லாத ஸ்திரியோடு உனக்கு ஐக்கியம் வேண்டாம் அப்படின்னு நல்லதான் சொல்றாங்க. ஆனா இன்றைக்கு எத்தனை பேர் குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர் பிள்ளைகளை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை, வேணாம், வேணாப்பா, வேணாப்பா, நீ கஷ்டப்படுவ, வேணாம், நான் உனக்கு நல்ல பொண்ணை பார்த்து கட்டுறேன்னு தான் சொல்லுவான். எந்த பிள்ளைங்க கேட்கறாங்க? எந்த பிள்ளைங்க கேட்கறாங்க? பின்னால கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டு கண்ணீர் வடிக்க வேண்டியதுதான். இந்த வார்த்தை கேட்கிற பிரியமானவர்கள் வாலிபர்களா இருந்தாலும் பெற்றோரா இருந்தாலும் ஆண்டவர் சொல்ற வார்த்தையின்படி செய்யுங்க, காத்துருங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள்.
இந்த சிம்சோன் அவன் வளர்ந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அவன் காத்திருக்கல. பிரைஸ் லார்ட், காத்திருக்கல. அதனால அவன் பிரியமான பெண்ணுங்களை தேடி போய் அசுத்தப்படுத்தி கொண்டு வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி வாலிபத்தை இழந்து, பலத்தை இழந்து, சுகத்தை இழந்து, மேன்மையை இழந்து, ஸ்தானத்தை இழந்து, எல்லாவற்றையும் பிரைஸ் லார்ட் அவன் இழந்தவனாய் அவன் கண்ணு பறிப்போய் பிரைஸ் லார்ட் ஒன்றுமில்லாமல் அவன் மரித்தே போனான். சரித்திரம் இல்லாமல் சபிக்கப்பட்டவன். இந்த வார்த்தை கேட்கிற பிரியமானவர்களை, நீங்க ஈசாக்க போல விரும்புறீங்களா அல்லது கீழ்ப்படியாமையினால சிம்சோனு போல இருக்க விரும்புறீங்களா? ஒரு தீர்மானம் படுங்க. ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். அப்பா, நான் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான கர்த்தாவின் நாளில நேரத்திலும் கூட ஆண்டவரே, கீழ்ப்படிதலும் கீழ்ப்படியாமையும், கீழ்ப்படிகிறவங்க எவ்வளவு ஆசீர்வதிக்கப்படுறாங்க, கீழ்ப்படியாதவர்கள் எவ்வளவு சாபத்துக்குள்ளாகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் ஒவ்வொரு நாளும். இந்த வார்த்தையை இந்த யூடியூப் மூலமா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஒருவரும் கெட்டு போவது பிதாவினுடைய சித்தம் இல்லை. ஒருவரும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளை போல மாறி போவது தேவனுடைய சித்தம் அல்ல. ஒவ்வொருவரும் வார்த்தைக்கு செவி கொடுத்து, ஒவ்வொருவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து, ஒவ்வொருவரும் ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டவரே கர்த்தாவே வாழ நடக்க கர்த்தர் கிருபைத்தார். கீழ்ப்படிகிறவங்க ஆசீர்வதிக்கப்படுகிறாங்க, கீழ்ப்படியாதவர்களோ சாபத்துக்குள்ளாகிறாங்க என்பதை நாங்கள் பார்க்கிறோம். தகப்பனே, இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரும் கீழ்ப்படிந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் ஒவ்வொருக்கும் கிருபைத்தார். சபிக்கப்பட்ட நிலைமை யாருக்கு வேண்டாம் ஆண்டவரே. இந்த பூமியில சாபமாய் இருப்பதற்காக அல்ல, ஆசீர்வாதத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக தான் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டு ரட்சித்து சபையிலே கொண்டு வந்து வைத்திருக்கிறீர். நன்றி அப்பா. ஆண்டவரே, சபையில, சமுதாயத்துல, குடும்பத்துல நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாய் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் கிருபை தருகிறார். கீழ்ப்படுகிறவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க கர்த்தர் கிருபைத்தார். சாபத்துக்குரிய வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்க இஷ்டத்துக்கு நாங்க இந்த சிம்சோனை போல வாழாம உங்க பிரியத்தின்படி இஷ்டத்துக்கு நீங்க சொல்றது அப்படியே நாங்க செய்யற ஒரு ஈசாக்களை மாற்றி ஆசீர்வதி வழிநடத்தி காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை நிறைய ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தை கேளுங்க, எங்களோடு இணைந்திருங்க. ஆண்டவர் நிறைய ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord, praise the Lord.